பற்றி விளங்குவதற்கு துணை செய்கின்ற நூல். இந்த உண்மை விளக்கம் என்பது நமக்கு தொடக்கத்தில் சைவ சித்தாந்தம் படிக்கக்கூடிய அனைவருக்கும் முதலாக சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய நூலாக மனமாக வச்சிருக்கிறாங்க. தத்துவங்களை பற்றியும் இறைவனுடைய நடனத்தை பற்றியும் ஐந்தெழுத்தை பற்றியும் பெருமையாக சொல்லுவதனால் இந்த நூலுக்கு உண்மை விளக்கம் என்று காட்டப்படுது. நூலாசிரியர் இவரை பற்றி வரலாறு விளங்க தெரியவில்லை. திருவதிகை மணவாசகம் கடந்தார். திருவதிகையில திருவதாரம் செய்தவர். இவருடைய திருவதிகை திருத்தலத்துல நம்மளுடைய ஞானாசிரியர் பெருமானார் இவருடைய கோயில் சின்னதாக இருந்த கோயிலை கற்கோயிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை விளக்கம் செய்திருக்கக்கூடிய நம்முடைய திருவதிகை மணவாசகம் கடந்தார் திருக்கோயில் கடலூருக்கு அருகாமையில் திருவதிகை எளிமையாக இருந்த கோயிலை கற்கோயில் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய ஞானாசிரியர் தகவல். அப்போ அதோடைய படமெல்லாம் கிடைக்கல, அவங்க எப்படி இருப்பாங்கன்ட்டு. இதெல்லாம் நம்மளுடைய பவானி சிவனடியார் திருக்கூட்டத்தால் முயற்சி செய்து வரையப்பட்ட திருப்படங்கள். 4 பேர், அதாவது சந்தானாபுரவர்கள் என்று சொல்லக்கூடிய 4 பேருடைய திருப்படம் எல்லா வகையும் எளிமையாக கிடைக்கும். மறைஞான சம்பந்தது எல்லாம் கிடைக்கும். இந்த திருவதிகை மணவாசம் கடந்தாரோ, திருவியலூர் உயவந்த தேவநாயனார், திருக்கடவுர் உயவந்த தேவநாயருடைய படம் எல்லாம் அந்த திருத்தலத்தில் அவங்க திருவதாரம் செய்த திருக்கோயில்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய கல் திருமேனிய புகைப்படம் பிடித்து அதற்காக ஓவியரிடம் அனுப்பி வரையப்பட்ட திருப்படம் பகவான் திருக்கூட்டத்தினால் செய்யப்பட்ட திருப்படம். இதெல்லாம் இந்த புத்தகத்தில் நீங்க மெய்கண்ட சாத்தனம் 14 சொல்லிச்சீங்களா, அந்த நூல் உருவாக்கத்து போது உருவாக்கப்பட்ட திருப்படங்கள். ஏன்னா மற்ற இடங்கள்ல இந்த படம் நீங்க பார்க்கவே முடியாது. அந்த 4 பேரை பார்க்கலாம். அடுத்தது இருக்கக்கூடிய 3 பேர் படம் எங்கேயும் அவ்வளவு எளிமையாக கிடைக்கக்கூடிய படங்கள் அல்ல. எனவே இந்த 4 பேருடைய திருவதிகை மணவாசம் கடந்தாரை பற்றி செய்தி இவர் தான். நம்முடைய மெய்கண்ட தேவநாயனாருடைய மாணாக்கர்கள் தலைமாணாக்கராக விளங்கி 2 இவங்க. அதுல ஒருவர் திருவதிகை மணவாசம் கடந்தார். அவர் ஒரு நூலை செய்தார், அது உண்மை விளக்கம். இந்த நூலினுடைய அமைப்பும் தனிச்சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா தத்துவ ஞான நூல்களும் ஒவ்வொரு சிறப்பை உடையது. ஏன் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், ஏத்தனை சைவ சித்தாந்த சாத்திரங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு வகையில சிறப்பான நூல். அந்த நூல்ல ஒரு செய்தி சிறப்பாக பேசப்பட்டிருக்கும். அதுல நம்ம நூலை பற்றி விரிவு படிக்கும் போது அறிமுகத்திலே படித்தோம். திருவுந்தியார் எப்படி, திருக்கலிட்டுப்படியார் எப்படி, சிவஞான போதம் எப்படி பிரிவா படித்தோம். அதுல உண்மை விளக்கம் என்பது 36 தத்துவங்களை விரிவாக படிக்கக்கூடிய ஒரு நூல். இது ஒரு சிறப்பான சிறப்பம்சம். உண்மை விளக்கத்தில் என்னென்ன சிறப்பம்சம் இருக்குன்னு கேட்டா, 36 தத்துவங்களை அதனுடைய செயல், அதனுடைய குணம் எல்லாவற்றையும் விரிவாக சொல்லக்கூடிய ஒரு நூல். அடுத்தது நடராஜ பெருமானுடைய நடன தத்துவத்தை எடுத்து காட்டுகின்ற நூல். குழுவில் உங்களுக்கு அமைப்பாளர் பதிவு செய்திருப்பாருன்னு நினைக்கிறேன். குழுவில் நடராஜருடைய நடனம் பதிவு செஞ்சிட்டீங்களா? நான் உங்களுக்கு நினைச்சேன். ஞானக்கருவூலத்தை போட்டிருப்பேன். ஞானக்கருவூலத்தில் எல்லாரும் இருக்க மாட்டேங்கிற, ஞானக்கருவூலத்தில் எல்லாரும் இருக்க மாட்டேங்கிற. சித்தாந்த குரூப்ல போடுறதுக்காக அவங்களுக்கு அனுப்பிச்சேன். ஞானக்கருவூலத்தில் போட்டிருக்கோம். அது ஞானக்கருவூலத்துல யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவங்க நினைச்சுக்கலாம்னால அது எல்லாரும் இருக்க மாட்டேங்குது. அது ஏற்கனவே அழைப்புல விடுத்துதான் எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள இந்த வழியை இணைஞ்சிக்கன்னு சொல்லி அனுப்பிச்சோம். யாரும் அதான் ஏதாவது சொல்லுங்க. சில பேர் நினைக்கிறாங்க இந்த மெசேஜ் எல்லாம் எதுக்கு பொழுதுனையும் வந்துட்டு இருக்குது, எதுக்கு நம்ம குரூப்லேயே இருக்க வேணாம், வெளியே போயிடலாம் நினைக்கிறாங்க. சரிங்களா? 100 மெசேஜ் வந்தாலும் ஒருத்தட்டு வந்தால் கவலை இல்லை. நல்ல விஷயம் ஒரு செய்தி குரூப்ல இருந்து வருதுன்னா இது எதுக்கு பொழுதுனைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதான் சொல்லல, இந்த அறியாமை எங்க கீழ் நோக்கி அறிவை செலுத்துன்னு கேட்டீங்கன்னா, அதுல இருப்பதுனால பாலத்துல போன் சுமக்குது, நாமளும் சுமக்கிறோம். போனுக்குள்ள இருக்கிறதுனால ஏதாவது போன் எடுத்து போக ஒரு மெசேஜ். இதெல்லாம் நம்மளை தேடி இறைவன் கொடுக்கக்கூடிய குருநாதர் கொடுக்கக்கூடிய மெசேஜ். சரிங்களா? ஞான பொக்கிஷங்களை, நம்மளுடைய ஞான நூல்களை பயன்படுத்துறதுக்கு இந்த இன்னைக்கு நாட்களில் தொழில்நுட்ப கருவி பயன்படுத்தினா, இந்த தொழில்நுட்ப கருவியினால் ஆகக்கூடிய உயர்ந்தபட்ச பயன் அதுதான். உயர்ந்தபட்ச பயன். நம்ம ஒரு அலைபேசி வாங்கிட்டோம்னா தினந்தோறும் தேவாரம், ஒரு திருமுறை தேவாரத்தை மண்ணோட சைவம்.org போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மாசமான 300 ரூபாய் செலவு பண்றதுக்கு பயன். புரியல? பிடிச்சோ பிடிக்காம 300 ரூபாய் கட்டித்தான் ஆகணும். கட்டம் போட்டு பேச முடியும். கண்டிப்பா எல்லாரையும் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. 399 ரூபாய் மாசம் நீங்க செலுத்தியே ஆகும். இந்த 399 ரூபாய்க்கு பேசுறீங்க, டேட்டா பேண்ட் எல்லாம் பயன்படுத்துறீங்க. அன்னன்னைக்கு ஒரு சிவபுராணத்தையோ ஒரு திருப்பதிகத்தையோ காதார அந்த வாய்ஸ்ல கேட்பீங்கன்னா
அதை விட உயர்ந்த பயன் என்ன இருக்கு? நாம போட்ட 399 ரூபாய்க்கு பிரயோஜனம் அது மட்டும்தான். மற்றதெல்லாம் ஃப்ரீ. மற்றதெல்லாம் அன்னைக்கு ஒரு பதிவு கேட்டீங்க, நான் மாசம் இவ்வாறு ஒவ்வொரு செயலும் நமக்கு அந்த சிவபுண்ணியத்திற்கு பயன்படுவதாக இருந்தால் வாழ்நாள் அந்த வாழ்நாளில் பெற்ற பின்பம் அதுதான். எனவே இந்த திருவதிக வனவாசம் கடந்தால் அமைத்திருக்கக்கூடிய இந்த நூல் உண்மை விளக்கம் 36 தத்துவங்களை பற்றி விளக்கமாக பேசக்கூடிய நூல். நடராஜருடைய தத்துவத்தை ஆழமாக நடராஜருடைய தத்துவத்தை திருமந்திரத்துக்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய நூல் உண்மை விளக்கம் தான். இந்த 2 நூல் அது இந்த 2 சிறப்புடைய. அது இல்லாம அஞ்செழுத்தை பத்தி சிறப்புலாம் சொல்லப்பட்டாலும் இந்த 2 மிக ஆழமாக சொல்லப்பட்டது. நூலுக்குள் செல்வோம். முதலில் திருச்சிற்றம்பலம். விநாயகர் காப்பு உண்மை விளக்கம். விநாயகர் காப்பு வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய அந்திர தந்திமுக தொந்தி வைத்து ஐங்கரனை பந்தமர குந்தியுள் வைப்பா. ஆசிரியர் பிறந்ததே விநாயகரை வணங்கி நூலை தொடங்குகிறார். இந்த நூல், இந்த பாடல், இந்த நூலுக்கு காப்பு செய்யுள். என்ன காப்பு செய்யுள்? விநாயகரை வேண்டி வழிபாடு செய்ய துவங்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, படிக்கக்கூடிய நம் அனைவருக்கும் சொல்லக்கூடியவருக்கும் எந்த விதமான இடர்பாடும் உடலாலும் உள்ளத்தாலும் வரக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, முன்னோர்களுடைய ஆச்சாரத்தை காக்க வேண்டும். இந்த நூலை சொல்றவர் யாரு? இந்த நூலை சொல்லுபவர் யார்? அவருக்கு ஏதாவது அறிவுரை இடையூறு வருமா? ஏன் அவங்கெல்லாம் என்ன நிலையில நின்று இந்த நூலை செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய தன்னருள்ல நின்று செய்யறாங்க. இறைவனுடைய தன்னருளை பெற்று செய்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் நூலை செய்வதற்கும் நூலை நம்மகிட்ட சொல்வதற்கும் இடையூறு ஏற்படாது. அப்புறம் ஏகையா நூலை செஞ்சாங்க அப்படின்னு கேட்டாதான் அதுக்குதான் சிவபிரான் மாதவ சிவஞான முனிவர் விடை சொல்கிறார். விநாயகர் காப்பு செய்ய வேண்டிய அவசியம், இவர்கள் எல்லாம் சாக்கிரதத்தில் அதீதம் புரிபவர்களாக இருந்தாலும், இவர்கள் எல்லாம் சாக்காதீதம் நிர்மல புரியாதலை அதுல இவங்கெல்லாம் நின்று கொண்டு செய்வதாக இருந்தாலும் மாணவர்களுக்கு அறிவுறுத்தும் பொருட்டும் முன்னோர்களுடைய ஆச்சாரத்தை காக்கும் பொருட்டும். இப்போ திருவதிக வனவாசம் கடந்தாரோ சேக்கிழார் பெருமான யாராவது விநாயகரை கும்பிடாம நேரடியா எல்லாரும் செஞ்சாங்க வச்சுக்க, நாம என்ன பண்ணுவோம்? நாம் பாடம் சொல்றோம், பூசை ஆரம்பிக்கிறோம், சரிங்களா? குரு வணக்கம் விநாயகர் வணக்கம் சொல்லாம போனோம் வச்சுக்கங்க, சரிங்களா? நம்ம ஆசிரியர் விநாயகர் வணக்கம் சொல்ல, நாமளே விநாயகர் வணக்கம் சொல்ல வேண்டாம், குருநாதர் வணக்கம் பாட வேண்டாம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? எனவே விநாயகர் காப்பு என்பது நூலை படிக்கின்ற ஆசிரியருக்கும் கேட்கின்ற அன்பர்களுக்கும் இடர்பாடு இல்லை நிகழாமல் இருக்கும் பொருட்டும் மாணவருடைய ஆச்சாரத்தை காக்கும் பொருட்டும் அறிவுறுத்தும் பொருட்டும் வச்சிருக்கிறார். இது விநாயகர் காப்பு அவர் ஏன் செய்ததார் என்பதற்கான காரணம். நூலுக்கு பாடல்ல வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவாத, வலுவான் இருக்குது, வழுவாத. வன்மை தரும், வன்மை அப்படின்னா வளமை, வளப்பம். வன்மை என்பது வளப்பம். வன்மைனா கொடுமைன்னு நினைச்சு அதுக்கு ஒரு பொருள் இருக்கு, அது வேற வன்மை. அந்த வன்மை நெட்ட சொல்லி நகரம், அந்த வன்மை நெட்ட சொல்லி நகரம் இல்லைங்களா? அது வன் தொண்டர். வன்கொடுமை சட்டம் அது கொடுமை. இங்க வன்மை அப்படிங்கிறது வளப்பம். வன்மை தரும், வளப்பத்தை தரும். என்ன வளப்பத்தை தரும்? சிவபெருமானாய திருவில் அழுந்துகின்ற வளப்பத்தை தரும். எது? ஆகம நூல். வன்மை தரும் ஆகம நூல், சிவபெருமானிடத்து அழுந்துகின்ற வளப்பத்தை தருகின்ற ஆகமம். அப்ப ஆகம நூல் படித்தால் நமக்கு என்ன நடக்கும்? சிவபெருமானுடைய திருவருளில் அழுந்து நிற்போம். இது ஆகம நூலினுடைய பயன். வன்மை தரும் ஆகம நூல். அப்படி அந்த நூல் என்னங்க சொல்லி இருக்கிறாங்க? சிவத்தோடு அழுந்துவதற்கு திருவருளோடு பொருந்துவதற்கு அந்த நூல் என்னங்கையா வச்சிருக்கிறாங்க கேட்டா, வைத்த பொருள். என்ன பொருளை வைத்திருக்கிறாங்க? சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 நெறிகளை காட்டி அந்த 4 நெறிகளிலும் பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பொருளினுடைய உண்மையை எடுத்து காட்டி இருக்கிறாங்க. அத வைத்த பொருள்.
வைத்த பொருள் என்னதுங்க? 4 பாதங்களில் தத்துவ நூல்களில் பதிபசுவாசத்தை பற்றி வைக்கப்பட்டிருந்தனால என்னங்க வைத்த பொருள். என்ன வச்சிருக்கீங்க? அங்கதான் என்ன பொருள் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. அது போல இந்த நூல் என்ன வைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டா சரீகிரி யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 நெறி எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த எழுதி வைக்கப்பட்ட அந்த 4 நெறிகள்ல எதை பற்றி சொல்கிறார்கள்? பதிபசுவாசத்தை பற்றி. வைத்த பொருள் வலுவாத அப்படின்னா என்றும் குறைவில்லாது, அதாவது அருளப்பெற்ற அவற்றின் இயல்புகளை. வலுவாதன்னா ஐயம் திரிவின்றி. இந்த வலுவாதங்கிற சொல்லுக்கு ஐயம் திரிவின்றி. என்ன ஐயம்? ஒரு பொருளை பத்தி ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கணும்னா அதுல இருக்கக்கூடிய ஐயம் நீங்கணும், திரிவு நீங்கணும். உண்மை என்னவோ அதை தெரிஞ்சுக்கணும். சந்தேகத்தோடையும் தெரிஞ்சுக்கூடாது, தப்பாவும் தெரிஞ்சுக்கூடாது. சந்தேகத்தோடையும் தெரிஞ்சுக்கூடாது, அப்படி சொல்லக்கூடிய நூலுங்கிற சந்தேகம் இல்லாம, மாறுபாடு இல்லாம, திரும்பின மாறுபாடு இல்லாம விகற்பமாக அறியாமல் உண்மையாக அறிந்து கொள்வதற்காக எது? உண்மை விளக்கம் உரை செய்ய. அப்ப என்ன? சிவபெருமானுடைய திருவருளில் அழுந்துவதற்கு துணை செய்கின்ற ஆகம நூல்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சரியகிரிய யோக ஞான பகுதிகளில் பேசப்படுகின்ற பதிபசுவாச பொருள்களை நான் உண்மை விளக்கமாக உரை செய்ய. இப்ப உண்மை விளக்கங்கிற நூல் என்ன நூல்? ஆகமத்துல சொல்லாத சொல்லியிருக்கிற நூல். சிவாகமங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை சொல்லக்கூடிய. அப்படி சிவாகமங்களில் சொல்லப்பட்ட செய்திகளை உண்மை விளக்கம் என்ற நூலின் வழியாக உரை செய்ய நான் சொல்லுவதற்கு என்ன செய்யறேன்? திண்மதன் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர தொந்தியில். இது ஒரு சொல்ல ஆட்சியாளர் நினைவுபடுத்திருக்காக. எப்படிப்பட்டவரை நினைக்கிறேன்? திண்மதன் சேர், மதம் பொழிகின்ற யானை. எப்படி? மகிழ்ச்சியினால் மதம் பொழிகின்ற யானை. அத சொல்ற திண்மதம் சேர் அப்படின்னா அந்த திண்மதம் என்பது நம்ம அந்த அவரு வாயிலையும் கன்னத்திலையும் பொழிகின்ற அந்த மதனின் மகிழ்ச்சியினால் வருவது விநாயக பெருமானுக்கு நமக்கு அருள் செய்கின்ற மகிழ்ச்சியினால் வருகின்ற திண்மதம் சேர். அப்புறம் அந்தி நிறம் சொல்லணுமா? மாலை நேரம் செவ்வானம். மாலை நேரம் செவ்வானம். கவிதையெல்லாம் படிச்சீங்க, திரைப்படம் தெரியும். மாலை நேரத்துல செவ்வானத்தின் போல முகம் இருந்தது அப்படின்ட்டு சிவபெருமானுடைய நிறம் அந்தி நிறம். அதேதான் விநாயக பெருமானுடைய நிறமும் சொல்கிறார். உருவம் தான் வேறுபாடு, அவங்க கொடுக்கக்கூடிய அருள்ல வேறுபாடெல்லாம் கிடையாது. நமக்காக கொடுத்தவர் தான் விநாயகர். சிவபெருமான் நமக்காக கொடுத்தவர் தான் விநாயகர். யார் சொல்றார்? இம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் சொல்றார். பிடி அதன் ஒரு உண்மை போல மிகு கரியது அடி கொண்டு தனதடி வழிபட அவர் கேட. அதுக்காக அம்மையார் கொடுத்தான் சொல்ற. பிடி அதன் உரு. பிடி நடந்த யானை. யானையினுடைய உருவத்தை கொடுத்தது யார்? பிடி அதன் உரு உமை போல. உமையான அம்பிகை. அம்பிகை கொடுக்க வந்தது இந்த உரு அப்படின்னு காட்டுறார். அது மூத்த பிள்ளையார் அப்படின்ட்டு இங்க திண்மதம் சேர் அந்தி நிற. என்பது எங்களுடைய சிவபெருமானை போல செம்மேனி எம்மான். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படி அருள் வழங்குவாரு அதே போல இவரும் குறைவில்லாத அருளை வழங்குவாருக்காக அந்தி நிற. அப்புறம் தந்தி ஒற்றை கொம்பு. அப்படி கொடுக்கறதுக்கு இருக்கு ஆட்டில் இருக்குதா? இருக்குது. எப்படிங்க சொல்றீங்க? ஒத்தை கொம்பு என்ன செஞ்சது? தந்தி நிற அந்தி நிற தந்தி முகம். தந்தி முகம் ஒற்றை கொம்பு. தந்திங்கிற பல். தந்தம்னா என்னதுங்க? பல். பல்லை சொல்ற பல் ஒற்றை பல். அது மகாபாரதம் எழுதுவதற்கும் அதே சமயம் அசுரை கயமவாசுரன் அசுரை அழிப்பதற்கும் பயன்பட்டதால அந்த ஆற்றல் அவரிடத்தில் இருக்குதுங்கிறார். சிவபெருமானை போலவே நமக்கு இந்த ஆற்றலை கொடுக்கின்ற நிலைப்பாடு விநாயக பெருமான் உண்டு. அதற்காக அடையாளம் காட்டுறார். அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிறு அப்படின்னா எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கி இருப்பவர். முழு நிறைவம் சர்வ நிறைவில் நிறைந்திருப்பவர்னால என்னங்க? தொந்தி வயிறு. நம்மளை போல தொந்தி வயிறு. சாப்பிட்டு தொந்தி வயிறு வந்தது. அது போல இல்லை தொந்தி வயிறு. இந்த தொந்தி வயிறு என்னதுங்க? எல்லாவற்றையும் உள்ளடக்கியதால வந்தா தொந்தி வயிறு. அதனால அவரும் எல்லாத்தையும் அடக்கினாலும் வந்து நம்மளும் எல்லாத்தையும் அடக்கினாலும் வந்து இல்லையா? அப்ப தொந்தி வயிற்று
ஐந்து கரங்களை உடையவர். ஐந்து கரங்களும் என்னங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதனால விளக்கம்லாம் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் என்று சொல்லக்கூடிய ஐந்து கரம். விநாயகர் பெருமானுடைய ஐந்து கரத்துல அங்குசம், பாசம், மோதகம், லட்டு, தாமரை தண்ணீர் ஒரு கலசத்துல அபயகரம் ஒரு கரம். இந்த அஞ்சு கரத்திலையும் படைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல் இருக்கிறதுங்கிறத கண்டிப்பா பெரிய புராணம் படித்திருக்கக்கூடிய அனைவருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கும் மாக்கதை இந்தமிழ் செய்யுளான் அடக்கம் மேன்மை நமக்கு செய்கிற தடக்கை ஐந்துடை அங்க விளக்கம் சொல்லப்பட்டிருக்கோம். ஐங்கரனை பந்தமர குந்தியுள் இப்படிப்பட்டவரை நம்மளுடைய பந்தமாய ஆணவமலம் பந்தம் அரும்பொருட்டு எங்க வைக்கணும்? அறிவில் நிறுத்துவோம். புந்தியில் வைப்பாம் என்பது உபச்சாரம். புந்தியில் வைப்பாம் அப்படின்னா புந்தியில் வைப்பது என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா உபச்சாரம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவரை புந்தியில் அவராத்தான் இருக்கிறார், அவராத்தான் இருக்கிறார் அப்படின்னா புந்தியில் வைப்போம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி இளம்பெறை கோடும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொடுங்கினை ஏற்கனவே இருக்கிறாரு, அவர் நினைங்க. புந்தியில் வைப்பான்னு என்னங்க இங்கதான் இருக்கிறாரு, இங்க இருக்கிறார் என்ன பண்ணுங்க இப்படி நினைந்து விநாயகர் காப்பை செய்கிறார். கருத்தரம் படிச்சுங்க. அடுத்த பாடல் நூலினுடைய கருத்து. நூலை செய்யக்கூடிய ஆசிரியர் பெருமகனார் தன்னுடைய ஆசிரியரிடத்துல விண்ணப்பம் செய்கிறார். பெருமானே, எனக்கு சிவாகமங்கள் சொல்லக்கூடிய சில கருத்துகளில் ஐயம் உள்ளது, அந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் விளக்க வேண்டும், எனக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று காட்டுகின்ற குருநாதரை வேண்டுகின்ற ஒரு அருமையான பாடல். பொய்காட்டி பொய்யகற்றி ஓதானந்த பொருளாம் மெய் காட்டும் மெய் கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திரு என்னை வித்தகா சுத்த வினா ஐயா நீதான் கேட்டருள். பாடலை படிக்கிற முறையிலேயே பொருள் விளைக்கணும். அப்படி படிக்கும் போது இப்படிதான் பிரிக்கணும்னு முதல் தெரியும். இரண்டாவது வரையில மெய்காட்டும் மெய்கண்டாயும் படிக்கக்கூடாது. பொய்காட்டி ஒரு கோடு போட்டு பிரிச்சுட்டீங்களா? பொய்யகற்றி ஒரு கோடு போட்டு பிரிச்சுட்டீங்களா? பார்ட்டிஷன் பண்ணிட்டீங்களா? கேள்வி போட்டுட்டீங்களா? அதுக்கு பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய் போதானந்த பொருளாம் மெய் காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்த வினா ஐயா நீதா கேட்டு அருள். குருநாதரே, மெய்கண்ட தேசிகரே, உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள். எடுத்தோன்னே ஒரு சந்தேகம், ஒரு விண்ணப்பம், ஒரு விஷயம்னா குருநாதர்கிட்ட போய் நேரடியாக டப்புன்னு கேட்கலாமா? கேட்கலாம். அவர் அதை தப்பாக நினச்சிக்க மாட்டார். ஆனால் மரபு என்னன்னு கேட்டீங்கன்னா, கேட்கும் பொழுது ஆகம பொருள்களை கேட்கும் பொழுது பணிவுடன் கேட்க வேண்டும், கேட்பதற்குரிய நேரத்தில் கேட்க வேண்டும். மரபு இப்படிதான் வச்சிருக்கிறாங்க. உலகியல் ஒருத்தட்ட போய் பேசுறீங்கன்னு வச்சுங்க, தப்பாரும் போய் பேசிடுறோமே. பேசலாங்களா? அன்றைக்கி இது ஓடிட்டு இருக்கிறீங்களா? பேசலாங்களா? கேட்கறோமே இல்லையா? குருநாதர்கிட்ட இப்படி கேட்கக்கூடிய மரபு அருமையான மரபு நிறைய இடத்துல பார்க்கலாம். அப்புறம் சாமியிட்ட போய் கேட்கிற பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். அப்புறம் தான் நம்முடைய வேண்டுதல் சொல்ற. நந்திய பெருமான் இறைவர்கிட்ட 16 பேர் வேண்டனர், சிவ 16 பேர், உலகில் 16 பேர் இல்லை. அது எது? சிவப்பேர் இல்லை. அதை கேட்கும் போது கேட்டார், உங்களுக்கு திருவடிக்கு விண்ணப்பம். சிவக்குழந்தை மண்டுள் ஆடுகின்ற சிவக்குழந்தை உங்களுடைய திருவடிக்கு ஒரு விண்ணப்பம். இது ஒரு மரபு வழக்கம். அந்த மரபு வழக்கத்தை மீறாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டுவது. அது மட்டுமல்ல, குருநாதன் கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை சிவஞான சொத்துக்களும் யாருக்குரியது? அதனாலதான் அவரை தந்தை என்று நம்மளை பிள்ளைன்னு சொல்ற வழக்கம். குருநாதன் நமக்கு
தந்தை, நாம் அவருடைய புதல்வன் இல்ல. அதனாலதான் நிறைய இடத்த சொல்ல போறேன். புதல்வனே சொல்லுவார் நூலுக்குள்ள பாத்தீங்கன்னா. புதல்வன் புதல்வன் என்ன புதல்வன் கேட்டீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய புதல்வர் தன்னுடைய தந்தையிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கெல்லாம் உரிமையுடையவர். அதுபோல என்னுடைய குருநாதன் எனக்கு எதுக்கு உரிமையுடையவர்? அவருடைய ஞான சொத்துக்கெல்லாம் எனக்கு உரிமை. அதனால கேட்கிறார் பெருமாட்ட, குருநாதா மெய்கண்ட தேசிகரே, நீங்க எப்படிப்பட்டவர் தெரியுமா? திருவெண்ணை வித்தகர், பொய்காட்டா மெய்யர். உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு? தூய உடம்பு. எங்களை போல வினை உடம்பு அல்ல. உங்களோட உடம்பு தூய உடம்பு. பொய்காட்டா மெய்யா, திருவெண்ணை வித்தகா, திருவெண்ணையில தோன்றிய சதுரப்பாடுடையவரை, உயர்ந்தவரை, உங்களுடைய திருவடிக்கு ஒரு விண்ணப்பம். நான் சொல்லுப்பா. பொய்காட்டி, நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய பொய்யை காட்டி, பொய்யை காட்டின இது பொய்யே, நீ பேசுறதெல்லாம் பொய், நீ பேசுறதெல்லாம் பொய், அதை காட்டினாரா? இங்க பொய் என்பது நிலையில்லாத பொருளுக்கு பெயர் பொய். சைவ சித்தாந்தம் படிக்கிறோம்னா சித்தாந்த சொல்லல பொய்னா நிலையற்ற பொருளுக்கு பெயர் பொய். அப்ப மெய் என்றால் நிலைத்த பொருளுக்கு பெயர் மெய், நிலைத்த பொருளுக்கு பெயர் மெய். அப்ப நிலையாத பொருளை காட்டி, அப்புறம் இந்த நிலையாத பொருள் காட்டினா மட்டும் போதுமா? இது நிலையாத பொருள் என்று எனக்கு உணர்த்தணும். இடையில ஒரு சொல்லு வருவிச்சுக்கணும். பொய் காட்டி, இதை பொய் என்று எனக்கு உணர்த்தி. காட்டினா மட்டும் போதுமா? நம்மளுக்கு பாடங்கள்னா மட்டும் போதுமா? பாடத்தை என்ன பண்ண வேண்டியிருக்கும்? உணர்த்தம் இல்லையா? அப்போ குருநாதர் செய்யற கருணை என்னங்க, நான் குருநாதரை ஒரு தடவை தான் பார்த்தேன், அவர் எனக்கு என்னங்க உணர்த்துறாரு? சொல்லிட்டு போயிட்டார், சிவாய நம மந்திரம் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப எப்படி பொய்யை உணர்த்த முடியும்? அவர் பொய்யை காட்டுறாரு. எது பொய்? சீவாதான் நீ அடைய வேண்டிய பொருள், நாமா நீ விட வேண்டிய பொருள் உபதேசமா சொல்லிட்டு போயிட்டார். அந்த உபதேசத்தை நாள அறிவுக்குள்ள சிந்திக்க 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 நமக்கு உணர்ச்சியில உணரும். அதான் இறைவன் குருநாதர் வடிவில் வந்திருக்கிறார். வந்திருப்பவர் யாரு? மெய்கண்ட சிவம். மெய்கண்ட சிவம். அவரு வேற, சிவம் வேறு அல்ல. அப்போ மெய்கண்டநாதரே, எனக்கு நீங்கள் பொய்யாகிய உலகத்தை காட்டி, அதன் மேல் இருக்கக்கூடிய தவறான நினைவுகள், அபிப்பிராயம், நினைவுகளை என்ன பண்ணீங்க? உணர்த்தி. இது நிலையில்லாத பொருள் நான் இவ்வளவு நாள் நினைக்கல. இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? இதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் என்ன நினைத்துட்டு இருந்தேன்? நிலையான பொருள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து எனக்கு அருளுபதேசம் செய்த அந்த ஆண்டிலிருந்து நான் என்ன ஆயிட்டேன்? இவையெல்லாம் நிலையற்ற பொருள் என்று உணர ஆரம்பித்திருக்கிறேன். பொய் காட்டி, இது பொய் என்று உணர்த்தி, அதற்கு பிறகு பொய் அகற்றி, இதெல்லாம் விட்டுருப்பா விட்டுருப்பா அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே விட்டுற முடியுமா? பக்குவம் யாருக்கு தீவிரமாக இருக்குதோ அவர்கள் என்ன பண்ணுவான்? விட்டு நிற்போம். எல்லாத்தையும் விட்டு நிற்க முடியல, என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஒவ்வொரு முடிச்சா கட்டி விட்டுட்டே இருப்போம். இதுக்கு பேர் என்னங்க? பொய் அகற்றி. எனக்கு உலகமாகிய பொருள்கள் அனைத்தும், சடப்பொருள்கள் அனைத்தும் பொய் என்று காட்டி, அவை பொய் என்று என் அறிவில் உணர்த்தி, அவற்றின் மீது இருக்கக்கூடிய விருப்பங்களை எல்லாம் நீக்கி பொய் அகற்றி. அப்புறம் அப்படி பண்ணீங்க. எதுக்கு பண்ணீங்க? இப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன? போதானந்த பொருளாம் மெய், சிவபெருமானாகிய சிவானந்த பொருளாக இருக்கக்கூடிய உண்மை பொருளை காட்டும் மெய்கண்டார். காட்டும் மெய்கண்டார். எப்படி காட்டினீங்க? முதல்ல இதெல்லாம் நிலையில்லாத பொருளுப்பா அப்படின்னு காட்டினீங்க. அப்புறம் காட்டினதோடு மட்டும் இல்லாம இவையெல்லாம் நிலையில்லாத பொருள் நாலு சொல்லி என்ன பண்ணீங்க? உணர்த்திக்கிட்டே வந்தீங்க. அதுக்கப்புறம் இந்த நிலையில்லாத பொருளா, உனக்கு உறவு பொருள்ப்பா, பகை பொருள்பா, விட்டுப்பான்னு சொல்லி நீக்கி. எதுக்கு நீக்கினீங்க? இதோ சச்சிதானந்த பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தை உணர்ந்து கொள், நிலையான பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து கொள் என்று காட்டும் மெய்கண்டவரை. உங்களுக்கு காட்டகம் தகுதி இருக்கா? ஆம். ஏற்கனவே இவர் யாரு? மெய்யை கண்டவர். இவருக்கு காட்டுறதுக்கு எப்படிங்க தகுதி வந்தது அப்படின்னு கேட்டா, இவர் ஏற்கனவே அந்த மெய்யை கண்டவர். அவரு வைத்தியம் செய்ய போறோம்னா வைத்தியருக்கு வைத்தியம் இருக்கும். அவர் ஏற்கனவே வைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியத்திட்டு போய் நம்ம வைத்தியம், நீங்க வைத்தியம் செய்ய போனோம்னா நாமளும் வைத்தியம். வைத்தியம் செய்யறவருக்கு பைத்தியம் இருந்தா எப்படிங்க? அவருக்கு கோளாறு நீங்கினா தான் வைத்தியம் செய்ய முடியும். அவரே போகும்போது தலைக்கு காலுக்கு இருக்கிட்டு இருந்தாரு என்ன பண்றது?
சிவபெருமானை காட்டுபவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? ஏற்கனவே மெய்யை கண்டவர். அதனாலதான் நீதியில்லா மன்னர் ராஜ்யமும் வெற்றியிலே பூதியிலா செய்தவமும் பூரணமாம் சோதி கடலறியா ஆசாமும் கற்பிலரும் சுத்த விழல் எனவே நீத்து விடு. யாரெல்லாம் விட்டுறணும்? நீதியில்லா மன்னரை கமிட் பண்ணிருக்க. நோட்டாவுக்கு போடுங்க, நோட்டாவுக்கு போடுங்கிற சிவபோச்சாரத்துல இதுக்கு போடு. அவெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு. நீதி இல்லா மன்னர் ராஜ்யமும் நெற்றியிலே பூதியிலா சேர்த்தவன். அவன் பண்றீங்களா? நிச்சயமா என்ன நெற்றியில வெளியில போய் கூட அடிச்சுக்கணும். பிடிக்கல என்ன பண்றது? உலகத்துக்காக வாழ வேண்டியதா இருக்கு. சரிங்களா? அப்படி ஒரு காலத்துல இருந்து இருப்போம். கண்டிப்பா என்ன பண்ணுவான்? உள்ளுக்குள்ள வரும்போது வெளியே போவோம். நாங்க அப்படித்தாங்க இருந்தோம். சரிங்களா? நேற்று அப்படித்தான் இருந்தோம். இன்னைக்கு யாரோ என்ன ஊர் அறிஞ்சவனுக்கு என்ன போயிடுச்சு. சரிங்களா? அதனால இது உயர்ந்த பொருள்னு ஒரு நாளைக்கு நினைப்பு வரும். மற்ற பொருளால் தாழ்ந்த பொருள். அதுக்காக இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ண மாட்டோம்? ஊதி அணிந்து சாதனத்தை கொள்ளாமல் சாதனையை நிறைவேற்றவே முடியாது. சாதனம் இல்லாம சாதனை செய்ய முடியுமா? நெல்ல இருக்க போறோம், கருக்கருவாள்லாம் சும்மா போயிட்டு ஆசிரியர் சொல்லும் வாயிலே பிடிக்கிட்டு வருது. சிவத்தை சாதிப்பதற்காக சிவசாதனை செய்யறதுக்கு வந்துட்டோம். சாதனம் அணிய மாட்டோம்னு சொன்னோம்னா எப்படி? காவலாளி கடமை நிறைவேற்றணும் எப்படி போகணும்? ஆடை அணிஞ்சிட்டு போகணும். அதிகாரி ஆடை அணிஞ்சிட்டு போனா தான் அங்க போய் கடையில போய் இலவசமா ஆயிடணும். மப்டியில போனாதான் நம்மளை போட்டு சூட்டு போனாலும் என்ன பண்ண முடியாது? ஒண்ணும் பண்ண முடியாது. கட்டிங்க பார்த்தா தெரியும். சரி, இவர் போலீஸ்காரர், இவர் அதிகாரி. என்ன பண்ணணும்? காசெல்லாம் கேட்கணும். சாதனம் இல்லாமல் சாதிக்கும் பூதியிலா செய்தவம். மூணாவது சொல்றத உலகம் சொல்றேன். பூரணமா சோதி கடலறியா ஆசான். இறைவனுடைய திருவடியை அறியாத ஆசான். கற்பிலரும் சுத்த விழல். அவங்கள ஆகவே மாட்டாங்க. விழலுக்கு இறைத்த நீர் அவர்கள் எல்லாம் நீத்து விடு விட்டுருப்பார் அப்படிங்கிற. அதனால இங்க நம்முடைய மெய்கண்டார் எப்படிப்பட்டவர்? ஏற்கனவே கண்டவர். சரிங்களா? அதுல நீங்க சிவஞான போதம் படிக்கும் போது அதுல சிறப்பு பாயிரம் படிப்பீங்க. எப்படிப்பட்டவர்? ஏன் இவருக்கு மெய்கண்டார்னு பேர் வந்ததுன்னு கேட்டீங்களா? மலர்தலை உலகில் மாயிரு துணிய பலர்புகழ் ஞாயிறு படலை நல்லதை காண்டல் செல்லா கண்டபோல் ஈண்டிய பெரும்பெயர் கடவுளை கண்டு இருள் தெரிந்து அருந்துயர் புறம்பையில் ஆன்மா நாடி மயவர நந்தி முனிகணத்தை அளித்த உயர் சிவஞான போதம் முறைப்போன் பெண்ணை புனல் சூழ் வெண்ணை சுவேதவன் பொய் கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன். இவர் யார்? பொய் கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன் அப்படிம்பார் சிவப்பு பாய். இங்க அதேதான் சொல்றார். நமக்கு பொய்யை காட்டி பொய்யை உணர்த்தி பொய்யை அகற்றி எதற்காக? போதானந்த பொருளா சிவானந்த பொருளை நமக்கு காட்டுகின்றதற்காக காட்டும். அவருக்கு காட்டு தகுதி இருக்கா? இருக்கு. எப்படிப்பட்டவர்? மெய்கண்டாய் அப்படின்னு கூப்பிடுறார். மெய்கண்ட தேவநாயனாரே, மெய்கண்டாரே சொல்லுப்பா. விண்ணப்பம் திருவடி. எதுக்கு? பொய்காட்டா மெய்யா. நீங்க எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்களுடைய திருமேனி எப்படிப்பட்டது தெரியுமா? தூய திருமேனி. நம்மளை போல மாயையால் ஆய திருமேனி அல்ல, தூய திருமேனி. பொய்காட்டா மெய்யா. திருவெண்ணைநல்லூரில் இருக்கக்கூடிய வித்தகரே. திருவெண்ணைநல்லூரில் இருக்கக்கூடிய வித்தகர். வித்தகர்னா என்ன? சதுரப்பாடு. அவரை போல உயர்ந்தவர் யாருமே கிடையாது. வித்தகர்னா என்னதுங்க? கெட்டிக்காரர். எதுலைங்க? நமக்கு மெய்யை காட்டுவதில் கெட்டிக்காரர். அவர் எங்க தோன்றினார்? திருவெண்ணைநல்லூரில். அது சொல்லும் போது சொல்லுவாரு, சிவான் அதாவது 28 ஆகமங்களின் பிடிவாக இருக்கக்கூடிய
சிவஞான போதம் என்ற வெண்ணையை அளித்த வெண்ணைநல்லூர் பெருமான். எப்படிப்பட்டவர்? 28 ஆகமங்களின் சாரகமாக இருக்கக்கூடிய சிவஞான போதமாகிய வெண்ணையை அளித்த வெண்ணைநல்லூரில் தோன்றியவர். அப்ப இவரு திருவெண்ணைநல்லூரில் தோன்றி இருக்கிறாருங்கிற அவதார செய்தியும் சொல்லிட்டார் மெய்கண்ட தேவநாயன். அப்ப அப்படிப்பட்ட மெய்கண்டாரே திருவெண்ணை வித்தகா சுத்த வினா. அது என்னங்க ஐயா சுத்த வினா? அசுத்த வினான்னு ஏதாவது இருக்கா? நம்மளுக்கு தெரிஞ்செல்லாம் வினா 3 வினா தானே. அறிவினா, அறியான் வினா, ஐய வினா. வினா 3 அப்படின்னு நூலில் படிச்சிருக்கிறோம். ஏற்கனவே அறிந்த பொருளை பற்றி வினாவுவது அறிவு. சந்தேகத்தோட கேட்கிறது அறியாமல் கேட்பது. இது என்ன சுத்த வினா அப்படின்னா, என்னுடைய ஆன்மாவினுடைய குற்றங்கள் எல்லாம் நீங்கி நான் சுத்தமடைதல் பொருட்டு, சுத்த நிலையை எய்தும் பொருட்டு கேட்கின்ற வினா. திருவருளோடு கூடி அனுபவிக்கக்கூடிய இன்ப நிலையை, அந்த சுத்தமாகிய நிலையை அடைவதற்காக கேட்கப்படுகின்ற வினா. அதனால சுத்த வினான்னு சொல்லி சொல்ற. சுத்த வினா ஐயா நீதான் கேட்டவர், நீதான் கேட்கணும். என்னுடைய குருநாதராகி நீதான் கேட்டு எனக்கு சொல்ல வேண்டும். இது எம்பிரான் திருப்பதி மனவாசம் கடந்தால் அவருக்கு தெரியாமல் கேட்கிறதாக இந்த நூல் அமைக்கல. ஆனா நூலினுடைய அமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் மாணவராகவும் தன்னுடைய குருநாதர் மெய்கண்டார் ஆசிரியராகவும் இருந்து கொண்டு எனக்கு சுத்தமாகி இறைவனுடைய திருவருளை தலைப்படுவதற்காக சில ஐயங்கள் இருக்கிறது, அந்த ஐயங்களை கேட்டு நீங்கள் எனக்கு பதிலை சொல்ல வேண்டும் என்று கேட்கின்ற பகுதியாக அமைந்திருக்கக்கூடிய பாடல். அதை இங்க காட்டுறார். அப்போ பொய் காட்டி பொய்யகற்றி ஓதானந்த பொருளாமை காட்டும் மெய்கண்டாய் விண்ணக்கம் பொய்காட்டாமையா திருவெண்ணை வித்தகா சுத்த வினா ஐயா நீதான் கேட்கிறது. வினாவாவது, வினா என்பது அறிவதற்கு உதவுகின்ற அறியல் உறவு என்று தொல்காப்பியம். வினானா கேட்டீங்கன்னா அறியவதற்கு உதவுகின்ற அறியல் உறவு. அது 3 வகைப்படும். அறியான் வினா, ஐய வினா, அறிபொருள் வினா. அதான் இப்ப சொன்னேன். எனவே தன்னுடைய உடம்பு எப்படிப்பட்ட உடம்புன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு குறிப்பு சொல்றார். பொய்காட்டா மெய்யா அப்படின்னா மீண்டும் கருவுள் போகாத உருவை உடையவர். யாருங்க? மெய்கண்ட சிவம். மீண்டும் கருவுட்படாத திருவை உடையவர் அப்படின்னு குறிப்பதான் சொல்றார். இது தொண்டை மண்டல ஆதீன சுவாமிகளுடைய குறிப்பு. ஆனா அந்த நூலுக்கு கடைசி பக்கத்துக்கு வந்தீங்கன்னா எந்தெந்த உரை நூல் இருக்குன்னு காட்டுவாங்க. பக்கம் எண் 99வது பக்கம். கடைசியில போனீங்கன்னா 99வது பக்கம். மேலும் விரிவான செய்திகள் அறிய விரும்புவோர் கீழ்குறித்த நூல்களை உண்மை விளக்கத்துக்கு எத்தனை உரை இருக்கு, இதுக்கு மேல நிறைய உரை இருக்கு. ஆனா கண்டிப்பா நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய நூல்கள் எதுன்னு காட்டுறார். வஜ்ரவேல் முதலியாருடைய ஆதீன வெளியீடு, தொண்டை மண்டல ஆதீன குருமகா சன்னிதானம் 229வது பட்டத்திலிருந்து சீல திரு சிவஞான ஞானப்பிரகாச தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள். இவர்தான் கொங்கு மண்டலத்திலிருந்து நம்முடைய பெரிய உரை ஆசிரியர்கள் முனைவர்களை உருவாக்கியவர்கள். இவர்தான் தொண்டை மண்டலம் ஆதீனம் என்று சொல்லக்கூடிய 229வது பட்டத்தில் இருக்கக்கூடியவர். இவர் கோவையில திருநெறிய தமிழ் மன்றம் என்று ஸ்வர்ணா சோமசுந்தரம் அம்மா அவர்களால் அமைக்கப்பட்ட ஒரு திருநெறிய திருமன்றம். அந்த மன்றத்திலிருந்து பலகாலம் ஆசிரியர்களுக்கு பாடம் நடத்தியவர். அவரிலிருந்து உருவாகிய ஆசிரியர் பெருமக்கள் தான் முதுமுனைவர் சென்னியப்பனாரையா, முதுமுனைவர் பேராசிரியர் வையாபுரியா, இது போல பல ஆசிரியர் பெருமக்களை உருவாக்கிய சுவாமிகள். இவருடைய நூல் மிக ஆழமான செய்திகளை உடைய. அந்த நூல்ல இருந்து சொல்லப்பட செய்தின்னு உங்களுக்கு சொல்றதுக்காக சொல்றேன். இன்னும் உரை ஆசிரியர்கள் ஆனந்தராசன் ஐயா அவர்களுடைய, அவரும் முதுமுனைவர், மிக ஆழ்ந்த கருத்தை மிக எளிமையாக காட்டுறார். உண்மை விளக்கம்னு சில பேர்கிட்ட அவருடைய உரை இருக்கலாம், சரிங்களா? உண்மை விளக்கம், சிவஞான போதம், திருவருட்பயனுக்கு ஆனந்தராசன் ஐயா உரையும் படிக்கலாம். படிச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆழமான செய்திகளை ரொம்ப எளிமையா கதை வடிவில் உதாரணத்தோடு காட்டியிருக்கக்கூடிய உரை நூல். அவரும் மிகுந்த தொன்மையான புலமை உடையவர். அவருடைய உரையெல்லாம் நீங்க கேட்டு படிச்சுன்னா ரொம்ப எளிமையாக புரிய வச்சிருவார். அதையும் படிச்சு பார்க்கலாம்.
அப்புறம் புத்துரை சுந்தரமூர்த்தி பிள்ளை அவர்கள், அப்படி ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை இதெல்லாம் படிக்க எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லா நூலையும் படிக்கிறதுக்கு தேவைங்கிறதுக்காக சொல்லலை. இப்படிலாம் உரை நூல் இருக்கு, ஆசிரியர் பெருமக்கள் இப்படிலாம் உரை நூலை தொகுத்து தான் ஒரு நூல்ல நம்மளுக்கு கொடுக்குறாங்க. எனவே அந்த வகையில எப்படியும் கருவுட்புகாத உருவை உடையவர் யாருங்க? பொய்காட்டம் ஐயா. இனி அவர் கேட்கிறேன்னு சொன்ன உடனே என்ன சொல்லியிருப்பார்? கேள்வி கேட்டார், சுத்த வினா ஐயா நீதான் கேட்டார். சுவாமி கேட்டு எனக்கு பதில் சொல்லணும், இல்ல கேட்காத பண்ண சொல்ற விஷயமா இருக்கு. இப்படிப்பட்ட மாணவன் ஆர்வமா கேட்கும் போது எப்ப கேட்டாலும், இரவு 12 மணிக்கு கேட்டாலும் கேட்டா சொல்லுவீங்களா? கேட்காதீங்க. நைட்டு 12 மணிக்கு போன் பண்ணி நீங்க தாசா லாடு லபக்கு தாசா நம்மளுடைய ஆசிரியர் பெருமகனா ஞான பிரகாசம், ஞானாசிரியர் அவர்கள் முதல் நம்மளுக்கு பாடம் சொல்லும் போது அவங்க எங்களுக்கு காட்டின நெறி என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமுறைகளை பாடுன்னு சொன்னா எந்த நேரத்திலையும் பாடுன்னு தயாரா எங்க கூப்பிட்டாலும் போய் பாடணும் இல்லை அப்படிங்கிற நெறியை காட்டணுங்க. நம்மளுக்கு இப்பதான் செய்வோம் அப்பதான் செய்வோம் அப்படின்லாம் கிடையாது. சந்தேகம் கேட்டாங்கன்னா இல்லையா அப்புறம் கேளுங்க அப்படிலாம் இல்லை, சொல்லணும். நம்ம கேட்கறதுக்கு சொல்லணும். தெரிஞ்சா சொல்ல போறோம். நீங்க கேட்குற சந்தேகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரிய போகுது, ஆதி தெரியாது. உங்க ஆசிரியர்கிட்ட கேட்போம், வேற யார்கிட்டயாவது கேட்டு சொல்லுவோம். சந்தேகம் கேட்குற வரைக்கும் நல்லது. எப்போ மாணாக்கர்கள் அன்பர்கள் சந்தேகம் கேட்குறீங்களோ அது வரைக்கும் ஆசிரியர் இன்னும் கூர்மையாகும். இல்லை ஏதோ நான் சொல்லலை நீங்க அப்படியே நம்பிட்டு போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. தாராளமா சந்தேகம் கேட்கணும். நான் கேட்கவே வேண்டாம்னு சொல்லு, கேட்கறதுக்கு நேரம் வந்து குறிப்பு வச்சுட்டு கேளு. சந்தேகம் வர இன்னைக்கும் படிக்கும் போது எனக்கு சந்தேகம் வரும். சரிங்களா? அன்னைக்கு படிச்சு வச்சுமே இன்னைக்கு மறுபடியும் சந்தேகம் வருது, இன்னும் வேற ஒரு நுட்பமான ஒரு சந்தேகம் வரும். இந்த நுட்பமான சந்தேகத்துக்கு என்ன பண்றது? அப்படிதான் முந்தானே ஒரு சந்தேகம். சுத்த மாயை சுத்த தத்துவத்துல யாருக்குரிய இடம்? யாருக்குரிய இடம்? உயிர்களுக்கான இடம். அது யாருக்குரிய இடம்? விஞ்ஞானங்களுக்கு. நமக்கெல்லாம் பிரகிருதி மாயைன்னு சொல்லக்கூடிய ஆன்ம தத்துவம் நமக்கு இடம், சகலர்களுக்கு. வித்யா தத்துவத்துல பிரளயாகலருக்கு, சுத்த தத்துவத்துல விஞ்ஞானங்களுக்கு. விஞ்ஞானங்களுக்கு எத்தனை மலம் உண்டு? ஒரு ஆணவ மலம் மட்டுமே உண்டு. சுத்தமாய் எப்படிப்பட்ட இடம் சொல்லிட்டோம்? ஆணவ மல கலப்பு இல்லாத இடம் சொல்லணும். ஆணவ மலமே கலப்பு இல்லாத இடத்துல ஆணவ மலத்தோடு இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை? அப்படின்னு சந்தேகம். இப்படி சந்தேகம் வர்ற வரைக்கும் ரொம்ப இனிமை. சந்தேகம் இல்லாம பேராசிரியர் சொல்லும்போது, வையாபுரியா சொல்லும்போது, சந்தேகம் படிச்சா சந்தேகம் வரணும், படிச்சா சந்தேகம் வரணும் அப்படி சொல்லிட்டே சொல்லுவாராம். உனக்குலாம் சந்தேகமே வராது, ஏன்னா எல்லாம் படிச்சுட்டேன். 2 பக்கம் சொல்லுவாரு, உனக்குலாம் சந்தேகம் வராது எல்லாம் படிச்சுட்டேன் அப்படின்னு. இந்த பக்கம் திரும்பி உனக்கு சந்தேகம் வராது, உனக்கு எதுவுமே தெரியாது, படிச்சா சந்தேகம் அப்பதான் படிக்கணும்னு அர்த்தம். இல்லைன்னா படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும். எனவே இங்க வினா கேட்டார், சாமி கேட்க சொல்லி உத்தரவு கொடுத்தார். என்ன வினா கேட்கிறார்? சந்தேகத்தை எழுதி வச்சுங்க, ஒன்றும் பதில் அதுக்கு நேரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். மூன்றாவது பாடல் வரிசைப்படி 2வது பாடல். விநாயகர் காப்பு மொத்தம் இந்த செய்ய நூல் 54 பாடல். விநாயகர் காப்பெல்லாம் 53 பாடல். அதுல 2வது பாடல் ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது மட்டிவற்றின் பேராக நான் ஏது நீ ஏது நாதன் நடம் ஏது அஞ்செழுத்து தான் ஏது தேசிகனே. பாடல்ல நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏதுன்னு இருக்கும். பொருள் எப்படி செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நாதன் நடம் ஏது அஞ்செழுத்து ஏது தான் ஏது. இப்படி 8 கேள்வி. 8 கேள்வியும் ஆழமா நெஞ்சுக்குள்ள அச்சடிங்க. என்னன்னு கேட்கிறார்? மாயை என்றால் என்ன? முதல் கேள்வி மாயைனா என்ன? 6 தத்துவம் ஏது. 2வது கேள்வி ஆணவம் என்றால் என்ன? 3வது கேள்வி மாயை என்றால் என்ன? 4வது
இதிலிருந்து வேறாகாம நான் இதையே நானாக நினைத்திருக்கக்கூடிய நான் யார், நான் ஏது. ஐந்தாவது கேள்வி, நீ யார்? இதெல்லாம் சொல்ல வந்திருக்கிறீங்களே குருநாதரே, நீங்க யார், நீ ஏது. அப்புறம் நாதன் ஆடுகின்ற நடனத்தினுடைய தன்மை என்ன, அந்த நடனத்தை நிகழ்த்துவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நாதன் நடமேது, நடனத்தின் வாயிலாக நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியை அஞ்செழுத்துனா என்ன, அடுத்தது அந்த அஞ்செழுத்தின் வாயிலாக முடிந்த பயனாக இருக்கக்கூடிய முக்தி என்றால் என்ன. தானாதல், தான் எதுங்கிறது என்னதுங்க, தானாதல். தானாதல் இறைவனோடைய கலந்து அனுபவிக்கக்கூடிய தானாதல். அப்படி முக்தினா என்ன? 8 கேள்வி கேட்கிறார். அன்பர்களே, கேள்வி வழியா பாருங்க. முதல் கேள்வி, 6 தத்துவம், 6 36. 36 தத்துவம்னா என்ன? ஏதுன்னு யாது, யாதுதான் ஏது. ஏதுங்கிறதுக்கு வேற பொருள் இருக்கு, அந்த பொருள் நினைச்சு கூட. ஏதுன்னு என்னதுங்க, காரணம். ஏதுன்னா காரணம். படிச்சிருக்கோம், சிவஞான போதத்தை படிச்சிருக்கோம், இது மாதிரி படிக்க போறோம். மேற்கோள் ஏது படிக்க போறோம். ஒரு காரியம் நடப்பதற்கான ஏது இல்ல, அப்போ காரணம் சொல்லப்படுது. அப்போ இங்க ஏதுன்னு சொல்லப்படுவது என்னதுங்க, யாது, என்ன, அப்படி எப்படி அப்படிங்கிறது. 6 தத்துவம் என்றால் 36 தத்துவங்கள். அது 36 தத்துவங்களையும் சுருக்கினீங்கன்னா, 36 தத்துவங்களையும் சுருக்கினீங்கன்னா மாயைன்னா என்ன அப்படின்னு கேட்கிற. அடுத்தது ஆணவம் என்றால் என்ன. 3வது அன்றேதான். அன்றேதான் என்னதுங்க, அனாதியே. அப்ப அந்த அன்றேதான்ங்கிறது எதோட கூட்டணும், கூட்டணும் கேட்டீங்கன்னா எல்லாவற்றோடும் கூட்டணும். அன்றேதான் 6 தத்துவம் என்பது ஏது என்றால் என்ன. இப்போ அனாதியே மாயை என்றால் என்ன, அனாதியே ஆணவம் என்றால் என்ன, அனாதியே இவற்றை விட்டு மாறா வினை. மாறா வினை என்றால் என்னதுங்க, நமக்கு ஒவ்வொரு பிறப்பிலும் தவறாமல் வந்து பொருந்துகின்ற வினை. அவங்க செஞ்ச வினை அவங்களே வந்து மாறாமல் போகும். எனைப்பகை உற்றாரும் உய்வர், எனைப்பகை உற்றாரும் உய்வர். எவ்வளவு பகையை சம்பாதிச்சுக்கிட்டீங்கனாலும் தப்பிச்சுக்கலாம். வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். எத்தனை பகையை சம்பாதிச்சீங்கனாலும் தப்பிச்சுக்கலாம், அவங்ககிட்ட இருந்து எப்படியாவது போய் சம்பாதி. ஆனா வினைங்கிற பகையை சம்பாதிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணும், எங்க போனீங்கனாலும் விடாது கருப்பு. விடாது கருப்பு. கருப்புனா கருமம், வினை தேடி வந்து நமக்கு பலனை கொடுத்தே தீரும். அதனாலதான் சொல்ற மாறாவினை ஏது. சரி, மற்றவற்றின் வேறாக நான் யார். அடுத்த கேள்வி, இதையெல்லாம் பொருந்தி இருக்கிறனே, இதையே நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் யார் உண்மையிலேயே, நான் ஏது. அப்புறம் வேறா நீ ஏது. நீ தானே 2 வகையில பொருள் செய்யலாங்க. ஒரு வகையில இப்படி சொல்ல வந்திருக்கிறீங்களே குருநாதரே, நீங்க யார், எனக்கு முன்னாடி இருக்கிற நீங்க யார். குருநாதராக வந்திருக்கக்கூடிய சிவம், சிவங்கிறவருடைய தன்மை என்ன, இறைவன்னா யார் அப்படிங்கிற கேள்விதான் இங்க என்ன வச்சுக்கிறாருங்க, நீ ஏது. நீ ஏதுங்கிறது குருநாதர் வழியாக இறைவனை பற்றி கேட்கிற. இறைவன்னா யார், நான் யார், என்னை செலுத்துகின்ற இறைவனாகிய நீங்கள் யார். குருநாதரை என்னன்னு பார்க்கிறார், நீ யார். அப்புறம் நாதன் நடம் ஆடுகின்ற கூத்து, இறைவனுடைய பஞ்ச கிருத்தியம். பஞ்ச கிருத்தியம், 5 தொழில். கிருத்தியம் தொழில், பஞ்ச கிருத்தி 5 தொழில். 5 தொழில் என்றால் என்ன, நாதன் நடன். அந்த 5 தொழிலை நிகழ்த்தும் பொழுது அறிவுறுத்துகின்ற செயல் அஞ்செழுத்தின் வழியா நடக்கும். அந்த அஞ்செழுத்து எப்படி இறைவனுடைய வடிவமானுக்கு அஞ்செழுத்து என்றால் என்ன, அதற்கு முடிந்த முடிவாக இருப்பது தான் தானாக. முக்தி என்றால் என்ன, அப்படியே வரிசையா கொடுத்திருக்கிறாங்க. இச்செய்யுளில் 8 வினாக்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. ஏன்னா 30 மாறும் படிமுக்தி ஏனியா. 36 தத்துவங்கள் என்னங்க, முக்திக்கு ஏணி படிக்கட்டு. படிச்சிருக்கிறோமா இல்லையா, படிச்சிருக்கிறோம். எங்க படிச்சிருக்கிறோம், 36 தத்துவங்கள் நம்ம முக்திக்கு படிக்கட்டு எங்க படிச்சோம், எம்பிரான் கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றுல நாயனார் பொன்முகலி ஆற்றுல மூழ்கி அப்படியே படிக்கட்டு ஏறினார். சேக்கிழார் பார்த்தார், படிக்கட்டா ஏறாரியா, 36 தத்துவங்களையும் கடந்து போயிட்டு இருக்கிறார்.
தத்துவம் எனும் சோபானம். தத்துவங்கிற படிக்கட்டை கடந்து போயிட்டே இருப்பாராம். அப்படி திருமூலர் சொல்றார் 30 6 படிமுத்தி ஏணியாம். 30 6ன்னா 36 ஏணி எதற்கு? வேணிப்படி முக்திக்கு ஏணி. இந்த 36 கடந்து உணர்ந்து தெளிந்து போனால்தான் முக்தி என்பது வாய். எனவே 8 வினாக்களை காட்டுறார். விடை சொல்லல் அடுத்து சொல்ல 30 6 வைத்து எண்ணப்படும் தத்துவங்களின் இயல்பியால் அங்க மாயை எழுதிக்கணும். மாயை என்றால் என்ன? ஆணவம் எனப்படும் மூலமலத்தின் இயல்பு. தொன்று தொட்டு தொடர்ந்து நீங்காமல் கண்ம மலத்தின் இயல்பு யான். ஆணவம் கண்மம் மாயாகி இவற்றோடு கூடி ஒற்றுமைப்பட்டு யான் எனது என உணர்கின்ற உயிராகி என் இயல்பு என்ன? என் அறியாமையை நீக்கி உண்மையை உணர்த்த எழுந்தருளி வந்திருக்கக்கூடிய உன் இயல்பு குருநாதராகிய சிவமாகி உன்னுடைய இயல்பு யார்? முதல்வன் ஏற்றும் திருக்கூத்தின் திரு ஐந்தெழுத்தின் இயல்பு யார்? தானாதல் எனப்படும் பரமுக்தியின் இயல்பு யார்? குரு முதல்வரே இவற்றை எனக்கு விளக்கி கூறியருள வேண்டும் என்று இறைவனே குருவாய் வெளிப்பட்டு வருவதால் நீ என்று குறியிட்டது இறைவனை குறித்து நின்ற இவ்வினாக்களை கீழ்காணும் வகையில் வகைப்படுத்தி வைத்துக் கொள்ளுக. என்ன 5 தலைப்பு கொடுத்திருக்கிறாருங்க. அந்த 5 தலைப்புல போய் இதை அடக்குங்க. இறை, உயிர், தலை, சாதனம், பயன். அந்த 5 தலைப்பு. இந்த 5 தலைப்பு மறந்துடாதீங்க. என்னென்ன தலைப்பு? இறைவன், உயிர்கள், தலை, சாதனம், பயன். இந்த 8 வினாக்கள் இருக்கு இல்லையா? இந்த 8ஐயும் 5குள்ள கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணணும். புரியல? அதை ஃபிக்ஸ் பண்றாரு. எப்படி? இறையை பத்தி கேட்ட கேள்வி என்ன? நீ ஏது, நான் நடனம். நீ யாரு, உன்னுடைய நடனம் என்ன? இந்த 2 கேள்வி அதுல. உயிரை பற்றி கேட்டதுல நான் யார். அடுத்து 3வது கேள்வி தலையை பற்றி கேட்ட தத்துவம்னா என்ன, ஆணவம்னா என்ன, வினை என்ன? 3 கேள்வி அதுல கூட அடங்கிட்டேன். அடுத்து சாதனம் 5 எழுத்துனா என்ன, பயனாக இருப்பது தானாக. இப்ப பாருங்க, இவ்வளவுதான் சைவ சித்தாந்தம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி இவ்வளவுதான். இறைவன்னா யாரு? அவர் இந்த உலகத்தை இயக்குவதற்காக செய்கின்ற நடனம்னா என்ன? 2 கேட்டாரா? அதுக்கு உரியவர் யார்? உயிர்கள். உயிர்கள்னா என்ன? சரி, இந்த உயிர்கள் அந்த நடனத்தையும் அவரை பற்றி தெரிந்து கொள்ளாம தயாரை செய்வது தலைகள். இந்த தலைகள் ஆணவம் கண்மம் மாயம். அதை நீக்குவதற்கு என்ன செய்யணும்? சாதனை. அதுக்கான சாதனம். அந்த சாதனத்தை சாதனை செஞ்சீங்கன்னா என்ன கிடைக்கும்? அவனை அறிந்து அவனோட கூட பயன் கிடைக்கும். இவ்வளவுதான். 8 கேள்வி உள்ளுக்குள்ள நெஞ்சுகள் எடுத்துங்க. 5 பிரிவு வச்சுங்க. 6 தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்றவற்றின் வேறாக நான் ஏது, நீ ஏது, நடனம் ஏது, 5 எழுத்து ஏது, தானாதல் ஏது, தேசிகனே சாற்று. 8 கேள்வி. இந்த 8 கேள்விக்கும் விடைய சாப்பிட்டு திருப்தியா சாப்பிட்டு திருப்தியா வாங்க. விடையும் திருப்தியா பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.